ஓகே. நம்ம ஏற்கனவே ரோபோட்ஸும், செல்ஃப் டிரைவிங் கார்ஸும் எப்படி சிஇஎஸ் ஃப்ளோர ஆக்குபை பண்ணியிருந்துச்சு அப்படின்ட்டு முன்னாடி வீடியோஸ்ல பார்த்தோம். ஆனா, நம்மளுடைய ரோட் கண்டிஷன்ஸ்க்கு இந்த காரும், நம்மளுடைய வீடு கண்டிஷன்ஸ்க்கு இந்த ரோபோட்ஸும் தேவதானா கோபி அப்படின்ற மாரி தான் இருக்கு. பட் மோஸ்ட் எக்ஸைட்டிங் ஸ்டஃப் லைக் நம்ம கையிலேயே எடுத்து யூஸ் பண்ற மாரி நெறைய டெக்னாலஜி கேட்ஜெட்ஸ பல கம்பெனிஸ் இந்த சிஎஸ் 2026ல டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு சில இன்ட்ரஸ்டிங் அண்ட் பிராக்டிகல் யூசேஜ் இருக்கிற கேட்ஜெட்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது சிஎஸ் 2026 மினி சீரிஸ் பார்ட் 3. நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டிடிஎம் நியோ ஹைபிரிட் ஹெட்போன்ஸ். இது மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிற ஹெட்செட்னே சொல்லலாம். ஏன்னா இது ஹெட்செட்டாவும் செயல்படும், ஸ்பீக்கராவும் செயல்படும். நார்மலா நீங்க ஹெட்செட் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றீங்க, பாட்டு ஸ்பீக்கர்ல கேட்கணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்க ஹெட்செட்டை அப்படி முறுக்குனீங்கன்னா போதும், அது ஸ்பீக்கரா மாறிடும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிவைஸை பத்தி பார்ப்போம். இனிமேட்டு நீங்க வாட்டர் ஹீட் பண்றதுக்கு எலக்ட்ரிசிட்டியே யூஸ் பண்ண வேணாம். என்னடா சோலார் வாட்டர் ஹீட்டரா இல்ல கேஸ் வாட்டர் ஹீட்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அண்ட் இந்த டிவைஸை யூஸ் பண்ணி வாட்டரை ஹீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காசும் ஜெனரேட் ஆகும். எஸ், பிட்காயின் மைனிங் வாட்டர் ஹீட்டர் அதை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த டிவைஸ் நம்ம ஊருக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்றது தெரியல. பட் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிட்காயின் மைன் பண்ற கம்ப்யூட்டரை வாட்டர் ஹீட்டர்ல வச்சிடுறாங்க. ஸோ பிட்காயின் மைன் பண்றது ஒரு ஹெவி ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் நிறைய ஹீட்டை ஜெனரேட் பண்ணும். அந்த ஹீட்டை வச்சு வீட்டுக்கு தேவையான வாட்டரை ஹீட் பண்றாங்க. நெக்ஸ்ட் கிளைட் ஹேர் கிளிப்பர். நாம பல தடவை ஃபேஸ் பண்ற சிச்சுவேஷன், கடையில போயிட்டு இப்படி முடி வெட்டுறான்னு சொன்னா அவன் அப்படி முடி வெட்டுவான். ஆனா நீங்க எப்படி வெட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்களே வெட்டிக்கிட்டா கேவலமா வரும்னு நினைக்காதீங்க. இந்த ட்ரிம்மரை யூஸ் பண்ணி முடி வெட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு ரிட்ராக்டபிள் பிளேட் கொடுத்துருக்காங்க அண்ட் மொபைல் ஆப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படின்றத நீங்க அந்த ஆப்ல சொல்லிட்டு ட்ரிம்மரை எடுத்து நீங்க இப்படி சைட்ல வச்சு தேய்ச்சிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா முடி நீங்க என்ன டிசைன் சொன்னீங்களோ அதே டிசைன்ல கட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒரு கீபோர்டு இல்ல ஒரு கம்ப்யூட்டர். கன்ஃபியூஸ் ஆகுவேனா, HP வந்து எலைட் போர்ட் G1A அப்படின்ட்டு ஒரு கம்ப்யூட்டரை கீபோர்டு ஃபார்ம் ஃபேக்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீபோர்டை நீங்க எங்க எடுத்துட்டு போயிட்டு USB-C மானிட்டர் இருக்கிற எதுல கனெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆண்டிகோல ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட் லெகோ ஸ்மார்ட் பிளே. நம்ம எல்லாருக்குமே அப்கோர்ஸ் தெரியும், லெகோனா ஒரு பில்டிங் பிளாக். நம்ம ஒரிஜினல் வாங்காம டூப்ளிகேட் வாங்கி விளையாண்டுட்டு இருப்போம். பட் இந்த ஒரிஜினல் லெகோ ஸ்மார்ட் பிளேல என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க லாரி செஞ்சீங்கன்னா அதோட லாரி சவுண்டு அந்த பிளாக்ஸ்ல இருந்தே வந்தா எப்படி இருக்கும், நீங்க ஹெலிகாப்டர் செஞ்சீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் வந்தா எப்படி இருக்கும், டைனோசர் செஞ்சீங்கன்னா அப்படி அடிக்கிட்டே போலாம். அது மாதிரி ஒரு சின்ன பிரிக்கு கொடுத்துருக்கான். அந்த பிளாக்கை உங்க டிசைன்ல வச்சுட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து சவுண்ட் உங்களுக்கு பிளே ஆகும். நெக்ஸ்ட் பேப்பர் பேட்டரி. பிளின்ட் அப்படின்ற கம்பெனி பேப்பர் பேட்டரியை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. இது வந்து லோ பவர் நான் டாக்ஸிக் பேட்டரிஸ். நம்ம நார்மலா யூஸ் பண்ற லெட் பேட்டரிஸ் மாதிரி இல்லாம நீங்க நினைச்ச இடத்துல இதை கொண்டு போய் வச்சுக்க முடியும். ஆனா பெரிய பெரிய டிவைசஸ்க்கு இது யூஸ் பண்ண முடியாது. அதே சமயம் இந்த பேட்டரியோடைய பவர் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை எடுத்துட்டு போய் நீங்க மண்ணில் பதிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கம்போஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி பேட்டரினே சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரிக்யூட். இது பிரத்யேகமா மேக் யூசர்ஸுக்காக வந்திருக்க ஒரு கேஜெட். நீங்க மேக்புக் ப்ரோ ஆர் மேக்புக் ஏர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கண்ணாடியை உங்க ஸ்கிரீன்ல மாட்டிட்டு அதுக்கு பவர் கொடுத்தீங்கன்னா போதும். ஐ மீன் உங்க மேக்ல இருந்தே பவர் கொடுத்தீங்கன்னா உங்க ஸ்கிரீனை டச் ஸ்கிரீனா மாத்திக்க முடியுங்க. ஓகே, நெக்ஸ்ட் அசூஸ் வைஃபை 8 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் டெமோவும் காமிச்சிருக்காங்க. வைஃபை 5, வைஃபை 6, வைஃபை 7 மாதிரி இதுவும் ஸ்பீடு தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை. இங்க என்ன பண்ணியிருக்காங்க, க்ரௌடட் பிளேஸ்லயுமே ரொம்ப சூப்பராகவே இந்த வைஃபை 8 ஒர்க் ஆகுது. அண்ட் உங்க வீட்டில் நிறைய ஸ்மார்ட் டிவைஸ் வச்சிருந்தீங்கன்னா எல்லா டிவைஸும் ஒரே ரவுட்டர்ல கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதையும் டெமோ காமிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சண்டை கிட்டத்தட்ட முடிய போகுது. ஓலெட் பெருசா கியூலெட் பெருசா அப்படின்ட்டு நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா மைக்ரோ RGB LED அப்படின்ற பேனல் இப்ப இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. கியூலெட்ல இருந்து ஒரு நல்ல ஃபியூச்சரும் ஓலெட்ல இருந்து ஒரு நல்ல ஃபியூச்சரும் எடுத்து கம்பைன் பண்ணதான் இந்த மைக்ரோ RGB LED. அண்ட் ஹைசென்ஸ் ஆல்ரெடி இதுல 116 இன்ச்சுக்கு ஒரு டிவியை ரிலீஸும் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே சப். உங்களுடைய நார்மல் டிவியை ஒயர்லெஸ் டிவியா மாத்துறது தான் இந்த டிவைஸ். இந்த டிவைஸ்ல உள்ளேவே ஒரு பேட்டரி இருக்கு. அந்த பேட்டரி ஹெல்ப் கொண்டு உங்க டிவியை நீங்க பவர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டிவைஸை நீங்க நினைச்ச இடத்துல போயிட்டு ஆணி அடிச்சு மாட்டணும்லாம் இல்ல, ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். வேக்யூம் பேஸ்டு ஸ்டிக்கிங்க. ஸோ வேணான்னா அந்த இடத்துல இருந்து ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம்.
வாவ்! இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல. இது போக ரேசர் நிறுவனம் ப்ராஜெக்ட் ஏவா அப்படின்ட்டு ஏஐ அலோகிராம் கம்பெனின்னு உங்க டேபிளுக்கு குடுத்திருக்காங்க. நீங்க உங்க நெயில டிசைன் பண்ணி பெயிண்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு டிவைஸ்ல அட்டாச் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நெயில் பாலிஷ் மாரி வரதுக்காக டிஜிட்டல் ஐ பாலிஷ் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீக்ரான் கம்பெனி நேப்ரோ அப்படின்ட்டு ஒரு ட்ராக் பேட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா ஈஸியா நீங்க மவுஸுக்கு கைய மூவ் பண்ணாமயே ட்ராக் பேட் மாரி இந்த நேப் ப்ரோவை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நெறைய ஸ்மார்ட் லாக்ஸ், குறிப்பா வயர்லெஸ் சார்ஜிங் எனேபிள் ஆன ஸ்மார்ட் லாக்ஸா இருக்கட்டும். இந்த மாரி 1200க்கும் அதிகமான கேட்ஜெட்ஸ பல கம்பெனிஸ் இந்த CES 2026ல டெமோ பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்மனால பார்க்க முடியாது. ஸோ அபிஷியல் வெப்சைட்ல போய் பார்த்துக்கோங்க. லிங்க்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இந்த கேட்ஜெட்ஸ்ல ஏதாவது வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா எத வாங்குவீங்க அப்படின்னு கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த CES 2026 மினி சீரிஸ்ல ஒன் லாஸ்ட் வீடியோல நான் சீக்கிரமா உங்கள பார்க்குறேங்க. பை.